ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஆர் விலாக்ஸ். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் போட்டு புலவு ரைஸ் செய்ய போகிறேன். யாழினியுமேலுக்கு ஸ்வீட் கார்ன் புலவு சாதம்னா ரொம்ப பிடிக்கும். காலையில் ஃப்ரிட்ஜில் ஸ்வீட் கார்ன் பார்த்தோன்னா யாழினியுமேல் மத்தியானம் லஞ்சுக்கு ஸ்வீட் கார்ன் புலவு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம்லாம் போட்டு வதக்க போகிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட போகிறேன். தக்காளி வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் தக்காளி ஆட் பண்ணல. டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணுறேன். பட்டர் தான் ஆட் பண்ணணுன்னு கிடையாது, நெய் கூட ஆட் பண்ணலாம். என்கிட்ட இப்போ பட்டர் இருக்கிறதுனால நான் பட்டரை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். பசங்களுக்கு செய்கிறதுனால நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கினதுக்கப்புறம் உரித்து வச்ச ஸ்வீட் கார்ன் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் தண்ணி ஊற்றணும். தேங்காய் பால் 1:2 ரேஷியோவில் ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு குழவு இல்லாமல் நல்லா பிரியாணி அரிசி மாதிரி பொல பொலன்னு வரும். கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் கரெக்டாக நீங்கள் ஊற்றணும். சால்ட்டும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணணும் தேவையான அளவு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பிரியாணி ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் எல்லா ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை தம்மில் போடலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு 15 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. விசில் விடணும்னு அவசியம் கிடையாது. 15 to 20 மினிட்ஸ் சிம்மில் இருந்தாலே ரைஸ் நல்லா வெந்து பிரியாணி மாதிரி வந்துடும். இந்த ஐட்டத்தை கிட்ஸுக்கு ஸ்கூல் லஞ்சாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க இதை ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் டைமில் இதை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 20 மினிட்ஸ் தம்மில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ ரைஸ் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும். சாதம் எப்படி இருக்கு உமையால்? யாழினி உனக்கு பிடிச்சிருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? எத்தனை தடவை வாங்கி சாப்பிடுவீங்க? அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, சரி.
தேங்க் யூ. லைக் பண்ணுங்க, ஷேர்